Hi friends, welcome to Chellam Tips. Friends, நம்ம சேனல்ல யூசுவலா நீங்க அதிகமா டிப்ஸ் வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. சோ அந்த வரிசையில இந்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஈஸியான சாம்பார் ரெசிபி பார்க்க போறீங்க. சோ நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒரு சகோதரி கூட கேட்டிருக்காங்க ஈஸியா சாம்பார் ரெசிபி எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு. சோ அதே மாதிரி இந்த சாம்பார் வந்து சமையலுக்கு புதுசா வந்திருக்க பிகினர்ஸ்க்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். டக்குன்னு வந்து ரொம்ப குயிக்கா வச்சிடலாம். சோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்றது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் சாம்பார் வைக்கிறதுக்கு எப்பயும் போல் பருப்பு எவ்வளோ எடுப்பீங்களோ ஸோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அது கூட வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சை பருப்பு இருக்கு இல்லையா, ஸோ அதை சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு ஸோ தண்ணி வச்சுக்கோங்க. அது கூட பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய். மஞ்சத்தூள் கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது கூட வந்து நான் வந்து ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். அந்த பருப்புலேயே சேர்த்துருங்க. ரொம்ப கம்மியான டைமில் ரொம்ப ஈஸியாக எப்படி சாம்பார் வைக்கிறது அப்படிங்கிற ரெசிபி தான் இது. ஸோ இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு வெங்காயம் இது கூடயே சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்குள்ளே எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இல்லையா, ஸோ இப்போ நம்ம இதை மூடி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விடுங்க. அந்த விசில் வர அந்த கேப்பில் நம்ம வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து ஊற வச்சுக்கலாம். என்ன வெஜிடபிள்ஸ் நீங்கள் சேர்த்துக்க போகிறீங்களோ அதை கட் பண்ணி எடுத்துருங்க. இன்றைக்கி நான் என்னென்ன காய்கறிகள் சேர்க்க போகிறேன் அப்படின்னாக்கா, ஒரு முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன், 2 கத்திரிக்காய், பாதி மாங்காய், ஒரு கேரட் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 2 விசில் வந்துடுச்சு, விசில் அடங்கிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு மத்து வச்சுட்டு நீங்கள் வந்து லைட்டாக கடைஞ்சி விட்ருங்க. அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா வெஜிடபிள்ஸுமே இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சாம்பாரில் மாங்காவை இப்போ சேர்க்க வேணாம். இது வந்து கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மாங்காவை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு எந்த அளவுக்கு சாம்பார் வைப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட இப்போ வந்து சாம்பார் பொடி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த சாம்பார் பொடியில் ஜீரகம், அப்புறம் வந்து சோம்பு, ஸோ எல்லாமே போட்டு அரைச்சிருக்கு. ஸோ அதனால் நான் சாம்பார் பொடி அப்புறம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். இதை இப்போ நம்ம அடுப்பில் வச்சுட்டு கொதிக்க விடலாம். இது கூட நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட குக்கரோட லிட்டு போடுறதுக்கு பதில் ஸோ நீங்கள் வந்து வேறு ஒரு மூடி போட்டு இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. ஸோ ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாங்காய் சேர்த்துடலாம். மாங்காய் சேர்த்துட்டு அது கூட நம்ம கரைச்சி அந்த புளியும் சேர்த்துடலாம். இப்போ மாங்காய் புளி எல்லாமே சேர்ந்துட்டு மறுகொதி வரட்டும். மறுகொதி வந்ததுமே நம்ம வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சாம்பார் ரெசிபி ரொம்பவே சூப்பராக மணமாக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்மளோட சாம்பார் வந்து மறுகொதி வந்துடுச்சு. மாங்காய் வெந்துருச்சான்னு பாருங்கள். ஸோ மாங்காய் வெந்துட்ட உடனே நீங்கள் வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அதுக்கப்புறம் நம்ம தாளிக்க போகிறோம். ஸோ ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம என்னென்ன போட்டு தாளிக்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து இது கூட கடுகு சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக பெருஞ்சீரகம், கறி வடகம் இருக்கு இல்லையா, ஸோ வடகம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதை சாம்பாரில் ஆட் பண்ணிட வேண்டியது தான். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கிள்ளி போட்டு நம்ம சாம்பாரை இறக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு நம்ம வந்து ஒரு நொடியில் நம்மளோட சாம்பார் ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இப்போ நான் வந்து இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். சும்மா கமன்னு மணமாக அவ்வளோ ஒரு ஃப்ளேவரோட உங்களுக்கு வந்து பார்க்கவே அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அவ்வளோ சூப்பரான ஒரு சாம்பார் ரெடி. ஸோ நீங்களும் டக்குன்னு இந்த சாம்பார் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஈஸியான சாம்பார் ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த சாம்பார் ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.